Hello guys, welcome to Mark Room. So last nickel tetracarbonyl oda hybridization and geometry பார்த்திருந்தோம். So அந்த சீரீஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது nickel CN4 2-. இதுலயே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவீங்க. So கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. So ஃபர்ஸ்ட் ரோல் என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணனும். So சார்ஜ் 2- இருக்கறனால இங்க நான் 2- ன்னு கொடுத்துட்டேன். நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க போறோம். 4 into -1 because the charge of the CN is -1. அப்போ நான் நிக்கல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணும்போது +2 கிடைச்சிருக்கு. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 3d8 because நியூட்ரல் நிக்கல் ஆட்டம்க்கு 3d8 4s2 அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சுன்னா 3d8. கரெக்ட் ரைட். நெக்ஸ்ட் நான் லிகாண்ட பத்தி யோசிக்கணும். இந்த CN லிகாண்ட் யாரு? இட் இஸ் a strong field ligand. strong field ligandனா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? pairing takes place. correct right. அப்போ nickel 2+ இருக்கு நம்ம கிட்ட. எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அதுல? we have how many electrons? 8 electrons. 1 2 3 4 5. but pairing இருக்கறனால okay because strong field இருக்கறனால நான் என்ன பண்ணிடுறேன்? இங்கேயே பேர் பண்ணிடலாம். அப்போ 4 5 6 7 8 பேர் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் this is 3d. then 4s ஒரு ஆர்பிட்டல் இருக்கு and then 4p ல 3 ஆர்பிட்டல் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ரோல்? ஒவ்வொரு CNும் it will donate a pair of electron because all the CN are unidendate ligand. so ஒவ்வொரு pair of electrons கொடுக்குது. மொத்தம் எத்தனை CN? 4 CN. correct right. so 4 CN is donating a pair of ligand. அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. we are getting 1 2 3 4. that's all. very simple. the hybridization is DsP2. hybridization DsP2 இருக்குனா geometry என்ன கிடைக்கும் நமக்கு? square planar. okay that's all. it is very simple. so nickel CN4 2- வந்து DsP2 square planar and nickel CO பாத்தீங்க அப்படினா it is sp3 hybridization. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. okay அந்த explanation தான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. I have told you very simple. okay so நம்ம next mark roomல meet பண்ணலாம். if you like this video don't forget to give like and subscribe our channel. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது question இன்னும் வேணும்னாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். thank you.